திரு வெற்றிவேல் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்க பொருளாதார ஆலோசகர், வங்கியில் நீண்ட காலமாக அனுபவம் பெற்றவர். திரு சீனிவாசன், உங்களுடைய பார்வை. இதுல இருக்கக்கூடிய சுனாமி எஃபெக்ட்ங்கிறது 12 லட்சம் வருமான வரிக்கு கொடுத்திருக்கிற சலுகை. அது ஒரு பேசு பொருளாகி விடும். மற்ற விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. எல்லாரும் எதிர்பார்த்தது 1 லட்சம் ரூபாய் கூடுதலாக கொடுப்பார்கள் என்று. ஆனால் அதை தாண்டி 12 லட்சம் என்பது முக்கியமாக கருத்தான சொல்ல வேண்டும் என்றால், ஆக்வா கல்ச்சர், ஆக்வா இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை, பள்ளிக்கூடங்களுக்கு மேம்பாட்டிற்கு கல்வி தரத்தை உயர்த்துவதற்குண்டான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம், சிறு குறு தொழில்களுக்கு உண்டான ரீமெர்ஜர், ரீகிளாசிபிகேஷன், அதாவது அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 லட்சம் 5 கோடி வரைக்கும் இருந்தா இந்த கேட்டகரி, 5 லட்சம் வரைக்கும் இருந்தா இந்த கேட்டகரிங்கிறதுல மாற்றி அமைப்பது, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தின் கீழ் முதலீட்டுக்கு உண்டான பணத்தை கொண்டு வருவதற்கு செய்திருப்பது, இவையெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக வைக்கலாம். ஆனால் இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று கொண்டு வந்திருப்பது ஒரு அனுபவத்திற்காக அல்லது ஒரு பரிசோதனை முயற்சியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னாளில் அது என்ன ஆகிறது, நமக்கு பலன் தருகிறதா அல்லது நம் நாட்டை விட்டு பணம் வெளியே போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். 12 லட்சம் சம்பளம்னு சொல்லக்கூடியது அவர்கள் கையிலே கூடுதலான பணத்தை தரும். அது அவர்கள் செலவழிப்பார்கள். வருமான வரியில் விடக்கூடிய தொகையை மக்கள் செலவழிக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டியின் மூலமாக ஈடுகட்டிவிட முடியும் என்று அரசு நினைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே ஓகே சரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இயை பற்றி ஹைலைட் பண்ணியிருந்தீங்க. எம்எஸ்எம்இக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை ஒரு உத்தரவாதமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கணும். அதே போல் வாங்கின கடனில் அதில் வட்டியில் கொஞ்சம் சலுகை அறிவிக்கிறது. யூத்தை இதில் என்டர்டைன் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறது. ரெஜிஸ்டர்ட் நம்பர்ஸை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 crore அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. டோட்டலாக அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அந்த டோட்டல் 7.4 நியர் அபவுட் ஒரு 7.5 crores ஃபோக்கஸில் எடுத்துக்க அப்படிங்கிறது ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அது ஒரு உந்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா? இது வெறும் தொகை மட்டும் கொடுப்பது அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை இவையெல்லாம் தாண்டி அவர்கள் வியாபாரத்தை தொடங்குவதற்கான இடத்தோடு இணைய வேண்டும். அதாவது ஒரு செக்டார், இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அவர் ஐடிஐல ஏதாவது ஒரு துறையில பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் இதுல முன்வந்திருக்கிறார். அவர் தொழில் முனைவோராக மாற வேண்டும். உலக நாடுகளை 2 வகையாக பிரித்து விடலாம். ஒரு சில நாடுகளில் ஆண்டர்பிரனர்ஷிப் எனப்படுகின்ற தொழில் முனையும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒரு சில நாடுகளில் எல்லோரும் வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் சிறிய அளவிலாவது அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மை அங்கே ஓங்கி இருக்கும். நம் ஊரிலே தமிழகத்திலே திருப்பூரை எடுத்துக்கொண்டால், கோயம்புத்தூரை எடுத்துக்கொண்டால், இன்று தொழிலாளியாக இருப்பவர் நாளைக்கு முதலாளி. இந்த இடங்களில் எல்லாம் இது போன்ற மைக்ரோ மீடியம் சைஸ் செக்டாரினுடைய வியாபாரங்கள் அரசு கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகளை பயன்படுத்தி முன்னேறிவிடும். ஆனால் மற்ற இடங்களில் அவர்களுக்குண்டான வெறும் இந்த கடன் கொடுப்பதோ அல்லது கடனுக்குண்டான உத்தரவாதத்தை கொடுப்பதோ அல்லது வட்டியிலோ வரியிலோ சலுகை கொடுப்பதோ மட்டும் அவர்களுக்கு உதவாது. ஏன்னா ஆண்டர்பிரனரியல் ஸ்கில் என்பது எல்லோருக்குமான ஒன்றானது அல்ல. அதற்கு தனி திறன்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் இந்த திட்டங்களினுடைய வெற்றி என்பது எதிர்காலத்தில் நம்முடைய மனப்பாங்கை வைத்திருக்க முடியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுது டெக்னிக்கல் கோர்ஸுக்குள்ள போயிருக்கிறவரு நமக்கு முன்னாடி வேலையை தொடங்கி வியாபாரத்தை தொடங்கி நமக்கு முன்னால போப்பட்ல போயிட்டு இருப்பார். நாம பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் முடிச்சு வர்ற போது அவர் கடையை தொடங்கி ஒரு பிளம்பிங் கடையை தொடங்கி போயிருப்பார். அவரை மாதிரி தொடங்கின ஒருத்தர் காணாம போயிருப்பார். அதனால ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு அரசு கொடுக்கக்கூடிய உத்வேகம், இப்ப இந்த திட்டத்துல நம்ம கொண்டு வந்திருப்பது கிரியேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு உத்வேகம் கொடுத்திருக்கிறாங்க. கிரியேட்டிவ் திங்கிங் என்பது இண்டிவிஜுவல்களிடம் இருக்கிறது. அது ப்ராடக்டாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது.
அதனால் அரசு எம்எஸ்எம்இ என்பதை மிக கவனத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இல என்னெல்லாம் செய்யலாம்னு பார்க்கணும். ஆனால் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்லுக்கு உண்டானதை வெறுமனே சொல்லி கொடுத்து வர முடியாது. ஒரே வரியில சொல்லணும்னா, ஆண்டர்பிரினரா இருக்கிற மனிதர் வேலையை தேடி போக மாட்டார், போனாலும் நிலைத்து நிற்க மாட்டார். அந்த அளவுக்கு தான் இந்த திட்டங்களுடைய எண்ணம். பட் பள்ளிக்கூடங்கள்ல அதை அப்டேட் பண்றதுக்கோ, அதுல இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி அப்பராட்டஸ் எனப்படுகின்ற சாதனங்களை மேம்படுத்துவதோ நேரடியான நீண்ட கால பலனை தரும். உடனடியாக அடுத்த வருஷம் தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தெரியும். அந்த விதத்துல கல்விக்கு உண்டானதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு உள்ள வருகின்ற பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட் எந்த அளவிற்கு வருகிறது என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, அதே போல் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ள வரக்கூடிய பொருட்களுக்கு, குறிப்பாக வந்து கேன்சர் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பெரிய வியாதிகளுக்கு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து ஃபுல்லி எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. உங்களுடைய அப்சர்வேஷன்? சரி, இதில் பல வருடங்களுக்கு முன்பு 2015வது வருடத்துல எனக்கு ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் நடந்தது. எனக்கு நடந்ததற்கு அடுத்தாற்போல், எனக்கு முடிந்ததற்கு பிறகு உடனடியாக அரசு கொண்டு வந்தது ஸ்டென்டினுடைய காஸ்ட்டை குறைச்சாங்க. அப்ப நான் செலவழித்த ஒரு பெரிய தொகையை போன்று 3ல் 1 பங்கு இதனுடைய விலையாக இருந்தது. 3ல் 1 பங்கு. அப்ப நேரடியாக அதனுடைய பலனை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அந்த அது பெனிஃபிட் கிடைக்கல, ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு சர்ஜரி நடந்தது. இந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பிசிடி என்பதை நீக்கி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பலனை தரும். அதற்கு காரணம் மறைமுகமான ஒரு காரணத்தை சொல்லிவிடுகிறேன். இவையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய அரசின் அழுத்தம், வரி அழுத்தம் என்பதை நீக்குவது மறைமுகமாக நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. காரணம், இந்த மருந்துகளை எல்லாம் நாம உடனடியா உருவாக்க முடியாது. இதுக்கு யாராவது ஒருத்தர் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, பேட்டன்ட் வச்சிருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம் ரிசர்ச் பண்ணி செலவு பண்ணி வச்சிருப்பான். நம்மளால அதை காப்பி அடிக்க முடியாது. ஒரு ஸ்கூட்டரை பார்த்து இன்னொரு ஸ்கூட்டரை உருவாக்குறது, கொஞ்சம் டிசைனை மாத்துறதெல்லாம் இதுல செய்ய முடியாது, மருந்துல செய்ய முடியாது. அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓகே, நீங்க சார் பேங்க்ல ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க, லோன்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட்ல நிறைய பார்த்துருக்கீங்க, வெய்வர் ஆஃப்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, வெய்வர் ஆஃபை ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்ட்லேயும் சரி, எம்எஸ்எம்லேயும் சரி, ஒரு அவங்க இந்த இன்புட்லேயே 2% எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட பேசுகிறாங்க. அந்த வெய்வர் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்து இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் ஆஸ் அ எம்ப்ளாயி ஆஃப் பேங்க், அதே மாதிரி ஒரு எக்கனாமிக் அட்வைசராக உங்களுடைய பார்வை, அப்சர்வேஷன்? இந்த 1990கள் வரையில நம்முடைய அரசாங்கத்துல ஒரு ஏறத்தாழ 3 அல்லது 4 முறை வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலம் அதுவரையில் வருமானத்தில் காட்டப்படாத தொகைகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிவிட்டு அந்த பணத்தை கணக்கிற்குள் கொண்டு வரலாம் என்று வந்தது. ஆனால் 90களுக்கு பிறகு இது முழுவதுமாக நின்று விட்டது. அதற்கு காரணம் அரசாங்கம் ஒன்றை புரிந்து கொண்டது. நாம இதை தொடர்ந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த இடத்திலும் இந்த வெய்வர் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால், வெய்வர் என்பதை தனி கேஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸை வச்சு செய்ய முடியாமல் வெளிப்படையாக சொல்லிவிட்டால் அது எல்லாமே வெய்வருக்குள்ள போற மாதிரி ஆயிப்படும். ஆதலால் அரசு இந்த வெய்வர் என்பதை ஆரம்ப காலத்தில் எடுக்கவில்லை. அரசு கவனித்து அதை செய்ய முடியாமல் தவிக்கின்ற ஒரு இடம் அல்லது மக்களை அழுத்துகின்ற ஒரு இடம்னு ஒண்ணு உண்டு. ஒரு தனி நபர் செய்யக்கூடிய சிறு வியாபாரத்தில் அவர் செலுத்துகின்ற ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாத காரணத்தினால் அதனுடைய முழு பலனை அவரால் அறிய முடியவில்லை. இப்ப நான் 10 லாரி வச்சு வண்டி ஓட்டுறேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், ஒரு 100 லாரி வச்சு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லாரி வாங்கும் பொழுது ஒரு லாரிக்கு 1 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறேன். அப்ப 100 லாரிக்கு 100 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பேன். அந்த 100 லட்சத்தை நான் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி உண்டு. எல்லாரும் அதை அப்படியே பண்றாங்களா இல்ல அதை கேபிட்டலோட சேர்ந்து டிப்ரிசியேஷன் வாங்குறாங்களாங்கிறது வேற, புரியறதுக்காக சொல்றேன்.
சோ 100 லாரிக்கு 100 லட்சம் ரூபாய் நான் ஜிஎஸ்டி கட்டினதை கழித்து கொள்ளக்கூடிய வேறு ஒரு இடத்தில் நான் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை கழித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க ஒரே ஒரு லாரி வச்சு பண்றீங்க, உங்களுக்கு இந்த வாய்ப்பே இருக்காது. இதை நீங்க எந்த இடத்துலயும் கழிக்க முடியாது. இந்த முரணை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது இதுவரைக்கும் அட்ரஸ் ஆகல. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒன்றுதான் இந்த லோன் வெய்வர்ல அரசு அதை ஒரு திட்டமாக அறிவிக்காமல் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஓடிஎஸ்ன்னு சொல்லி அப்பப்ப பேங்க்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அதன் மூலமாக செய்வது மூலமாகத்தான் இதை சரி செய்ய முடியும். ஓகே 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 ரொம்ப நன்றி திரு சீனிவாசன். இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு கருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் a lot indeed. Thank you.